வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் எப்படி பண்ணலாம், அதை எப்படி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணலாம் லோயர் டைம் ஃப்ரேமில் அப்படிங்கிறத பார்த்துலாங்க. நிறைய பேருக்கு இந்த என்ட்ரி எக்ஸிட்டில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்படி, லோயர் டைம் ஃப்ரேமில் எப்படி அப்படிங்கிறது அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாங்க. இந்த வீடியோவை இதுக்கு அப்புறமா தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருவேளை ட்ரேட் எடுக்க பயமாக என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது பாகம் 1, 2 வீடியோவுமே பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா அதை பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். அப்போ நிறைய பேர் மெசேஜஸ் நிறைய அனுப்புகிறீங்க, நிறைய வாழ்த்து செய்திகளை அனுப்புகிறீங்க. ரொம்ப 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 நன்றி. இந்த ஒரே ஒரு வீடியோ என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு சந்தேகங்களை கேட்கறத தவிர்த்துருங்க. அந்த பிகினர்ஸ் கைட் டு ட்ரேடிங்கில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 19-20 வீடியோஸ் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாமே தீர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. நான் எவ்வளோ தான் மெசேஜஸ்க்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருந்தனாலும் மெசேஜஸ் எக்கச்சக்கமாக வர்றதுனால என்னால் அதை சரியாக ரிப்ளை கொடுக்க முடியலைங்க. நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், பட் ஆனால் என்னால் முடியல. நிறைய மெசேஜ் பாருங்கள், நான் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ இவ்வளோ மெசேஜஸ்க்கும் என்னால் ரிப்ளை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து பயிற்சி மட்டுமே பண்ணுங்கள். நிறைய பயிற்சி பண்ண உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட் புரிய ஆரம்பிச்சிடும். ஒரே ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு மெத்தட் நான் சொன்னேன் அப்படின்னா அந்த மெத்தடை உடனே போய் அப்ளை பண்ணி உடனே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காதுங்க. நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான், பயிற்சி நிறைய பண்ண தான் மார்க்கெட்டே நான் சொல்லாத விஷயங்கள்லாம் கூட மார்க்கெட் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நான் ஒரு சின்ன ஹிண்ட் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, என்ட்ரி எக்ஸிட் அப்படின்ட்டு. சப்போர்ட் ரேஷன்ஸில் மட்டும் ட்ரேட் எடுத்தால் போதும், எந்த இடத்த மட்டும் கவனிச்சா போதும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதை ஒரு டிப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்கிட்ட போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருங்க, பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருங்க. நான் அந்த மொழியை மட்டும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு நினச்சிக்கோங்க, எப்படி பேசுறது அப்படிங்கிற மொழியை. அதை நீங்கள் போயிட்ட பேசி 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 கற்றுக்கோங்க மார்க்கெட்டுக்கிட்டேருந்து. நிறைய குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட் மெசேஜஸ்லாம் வருது. நீங்கள் உங்களுடைய அன்பு எனக்கு புரியுது, பட் ஆனால் தவிர்த்துருங்க இந்த மாதிரி மெசேஜஸை. ஏன்னா நான் கிட்டத்தட்ட எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த குட் மார்னிங், குட் ஈவினிங் மெசேஜஸை கொஞ்சம் தவிர்த்துட்டா கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அப்புறம் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் நீங்கள் காலையில் ரிப்ளை பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீங்கள் யூஸ்வலாக க்ரீன் கேண்டலும் ரெட் கேண்டலும் வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க. ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கனாலே ஒரு இனம் புரியாத ஒரு பதட்டம் வரும். ஒரு பையில் இருக்கிறீங்க அப்படின்னா மேலே போன மார்க்கெட்டு கொஞ்சம் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக ஒரு 5000 ப்ராஃபிட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரெட் கேண்டில் வந்தவுடனே அது 3000 ப்ராஃபிட்னு மாறின உடனே அப்பா வந்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ட்ரேடை புக் பண்ண பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த கலர் தான் பிரச்சனை. ரெட்டுனாலே ஐயோ போச்சு அப்படிங்கிற மாதிரி. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் க்ரீன் கேண்டலும் ரெட் கேண்டலும் வச்சு ட்ரேட் பண்ணுறத விட கலரையே மாற்றிடுங்க. ஒயிட் கேண்டலும் பிளாக் கேண்டலும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னார். நான் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே இருந்தே நான் அந்த ரெட் கேண்டில் அப்படிங்கிற கான்செப்ட் மாற்றிட்டேன். அது ஏன்னா நான் ஐசிடி படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் க்ரீன் அண்ட் பிளாக் வச்சு எல்லாருமே அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணவங்க எல்லாருமே அதை பண்ணினாங்க. ஸோ அதில் முதல்ல நான் சேஞ்ச் பண்ணது இதுதான். கம்ஃபர்டபுளாக இருக்குது, இது பார்க்குறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் நான் மாறிக்கிட்டேன். நீங்கள் கூட அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்ததுன்னா நீங்களும் கொஞ்சம் மாறிக்க பாருங்கள். இல்லை எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஜஸ்ட் கோ வித் இட். இப்போ நம்ம இதை மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணுவோங்க. இது என்ன சார்ட்டுன்னு உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன். என்ன டைம் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வீக்லி டைம் ஃப்ரேமுங்க. வீக்லி டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் பிஃபோராக இருந்து என்ன நடந்தது இப்போ வரைக்கும் அப்படிங்கிறத சும்மா ஜென்ரலாக அப்படியே டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. சில பேர் இந்த சார்ட் நிறைய ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த சார்ட் இப்படி பார்த்த உடனே உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். பட் ஆனால் சார்ட்டை நான் அப்புறமா கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம்
இப்போது ட்ரேடு எடுக்க பயமாக என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது பாகம் 2 பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த சார்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து உடனே ஒரு விஷயம் வந்து புரியும். என்ன அப்படின்னா, இங்கேருந்து ஹை பண்ணி இன்னொரு ஹை, இன்னொரு ஹை, இன்னொரு ஹை, மேலே போயிட்டு கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. அப்போ நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, கீழே வரும்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு கீழே போக மாட்டேங்குது. மேலே போகும்போது மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சு. நம்ம வந்து இப்படி வந்து போட முடியாது. ஏன்னா இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி வரையுது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையுதுன்னு கேட்குறவங்களுக்கான பதில் வந்து போன வீடியோலேயே சொல்லிட்டேன். அது வந்து ரியல் டைமில் நீங்கள் இந்த மாதிரி வந்து வரையணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோலேருந்து கற்றுக்கோங்க. ஒரே லெவலில் போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி சப்போர்ட்டாக வரைஞ்சிருவீங்க. ஒரே லெவலுக்கு போகாமல் கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வருது, கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வருது அப்படின்னா, இந்த கொஞ்சம் மேலே போயிட்டு வரும்போது இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் இந்த செகண்ட் பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணி அப்படியே இழுத்துருவீங்க. இழுத்துட்டீங்க அப்படின்னா இதில் என்ன மெசேஜ் உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னா, ப்ரைஸ் இங்கேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ளார பேசிக்கிறாங்க, மேலே வந்துக்கிட்டே இருங்க, இப்போ கோடு ஒன்று தெரியுதுப்பா, யார் போட்ட கோடு, சசி போட்ட கோடு, சசி போட்ட கோடா, அப்போ கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகி கீழே போயிடலாம். அப்படிலாம் நடக்காது. நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் போட்டுட்டீங்களா, இந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆகும், மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆகும், இல்லை எதனா ஒரு சிக்னல் கொடுக்கும். 80% ரிஜெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்? ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, ப்ரீவியஸாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு மேலே கொஞ்சம் இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போச்சு. ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு கொஞ்சம் இந்த ஹைக்கு மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் நடக்குது, கோல்டில் நடக்குது, எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நடக்குது. ஓ சார்ட்டு பிரச்சனையே இல்லை. என்ன சார்ட்டு எனக்கு இதில் சொல்லிக் கொடுங்க, அதில் எல்லா சார்ட்டுமே ஒன்று தான். அது நீங்கள் என்ன சார்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் இது நடக்குது. சரிங்களா? அப்போது இப்போ இங்கே ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? நான் பாட்டு சொல்லிகிட்டே போகிறேனே, இது நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல. யாராவது கவனிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், இல்லைனா பரவாயில்ல, கற்றுக்கலாம். அதான் சொல்கிறேன், மார்க்கெட்டிங்கிட்ட பேச 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 தான் கற்றுக்க முடியும். நீங்கள் இதை என்ன எதிர்பார்த்தீங்க, ப்ரைஸு கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த சப்போர்ட்டுக்கே வரணும், வரலையே. வரலன்னு நம்ம என்ன பண்ணணும், ட்ரெண்டு நெக்ஸ்ட் டைமு இங்கே வரமாட்டான். ஏன்னா ப்ரீவியஸாக இங்கேருந்து கொஞ்சம் மேலேயே மேலே போயிட்டான். அப்போது இந்த தடவையும் கீழே வந்தானா கொஞ்சம் மேலேயே மேலே போயிடுவான். அப்போது இந்த சப்போர்ட்டு நம்மளுக்கு வேலை செய்யாது. பேட்டர்ன் ஆகிடுச்சா? பார்த்தோன்னே தெரியுதா, ஆஹா இது நல்ல பேட்டர்ன் மாதிரி தெரியுது. மார்க்கெட் இப்படியே வேலை செய்யும். மார்க்கெட்டு பேட்டர்ன்லாம் பார்த்தலாம் வேலை செய்யாது. சசி கோடு போட்டிருக்காரு, இன்னொருத்தர் கோடு போட்டிருக்காரு அப்படிங்கிறதுனால அது வந்து அப்படிலாம் வேலை செய்யாது. அது பாட்டுக்கு அது போகும். நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரெண்டெல்லாம் போட்டு இந்த மாதிரி வந்து இது ஒரு பேட்டர்னு, இந்த பேட்டர்ன் வந்து 3 தடவை டச் பண்ணிடுச்சு, 4வது தடவை டச் பண்ணிச்சுன்னா பிரேக் ஆகிடும். இல்லை இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி பொறுமையாக கீழே வந்தாலும் கீழே பிரேக் ஆகிடும். ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பேட்டர்னுக்குள்ளார காலத்துக்கும் ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்காது. இங்கே வரைக்கும் போயிடுச்சு, அப்புறம் இங்கே வரும், அப்புறம் இங்கேருந்து இங்கே போகும், அப்புறம் இங்கே நோ. ப்ரைஸு ஒரு தடவை 2 தடவை கன்ஃபர்மேஷன், இது 3வது தடவை கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4வது தடவை கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பிரேக் ஆகிறது தான் வாய்ப்பு. சின்ன ரிஜெக்ஷனு இந்த இடத்துல வந்துட்டு எப்பவும் போல ஒரு ஸ்லோ டவுன் ஆயிருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்குது, மேலே வரைக்கும் போயிடுச்சு. சரி இப்போ ஓகே, இது ஹையர் ஹை பிரேக் ஆகி மேலே ஒரு பெரிய, அதாவது ஒரு பேட்டர்ன் எப்போவுமே பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி வால்யூம் நீங்கள் நல்லா எதிர்பார்க்கலாம். ஒரு சில நேரங்களில் மட்டும், எப்போவுமே பேட்டர்ன் பிரேக் ஆச்சுன்னா ஒரு சில நேரங்களை தவிர மற்ற எல்லா நேரங்களையும் ஒரு வால்யூம் ஸ்பைக்கை பார்க்கலாம். அது அந்த டைம் ஃப்ரேமை பொறுத்து. இப்போ இது வீக்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால இது வந்து இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. 2022 வந்தது மார்ச் மாதம். அப்போது அங்கிருந்து வந்து கீழே வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துலேருந்து திரும்பவும் வந்து ஒரு புல் பேக் கொடுத்து மேலே போக ட்ரை பண்ணுறான், ஆனால் போக முடியல. பார்ட் 2ல் பார்த்தா அதே விஷயம். என்ன விஷயம், இந்த லோவுக்கு வர முடியல, திரும்பவும் வந்து மேலே போகும்போது இந்த லோவுக்கு வர முடியல ப்ரைஸால், இங்கேயே வந்து மேலே போக ட்ரை பண்ணிச்சு, பட் ஆனால் மேலே போகலை.
கம்ஃபர்டபுளாக மேலே போயிருக்கான், ரொம்ப கம்ஃபர்டபுளாக மேலே போயிட்டான். பட் ஆனால் இந்த தடவை போக முடியல. அப்போ என்ன பண்ணுறான்? பொறுமையாக பேரிஷ் ஆகி கீழே வந்துட்டான். கீழே வரும்போது இந்த ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு லோ வச்சுருக்கான் பார்த்தீங்களா, இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போயிட்டான். அப்போது இன்னொரு விஷயம் வந்து இதில் வந்து யாரெல்லாம் கவனிச்சிங்க அப்படிங்கிறது தெரியல, நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனிச்சு ஒரு தடவை நீங்கள் வந்து இதில் ஒரு சின்ன விஷயம், நம்ம இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 வீடியோவில் பேசுகிற விஷயம் தான், ரொம்ப காமெடியான விஷயம் நடந்திருக்கு. சொல்லட்டுமா? கெஸ் பண்ணிட்டீங்களா? பாஸ் பண்ணிவிட்டு கெஸ் பண்ணுங்கள். சொல்ல போகிறேன். புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ, அதில் ஒரு பேரிஷ் கேண்டில். இது வந்து குரூப்பில் டூப்புன்னு நம்ம வந்து சொன்னோம். இன்றைக்கி நான் ஒரு கமெண்ட்டில் வந்து படித்தேன், இதுதான் ஆர்டர் பிளாக் அப்படின்னு. ஆர்டர் பிளாக் வந்துட்டு மைக்கேல் வச்ச பேர், நம்ம ஒரு பேர் வைப்போம், குரூப்பில் டூப்பு. மைக்கேல் ஐசிடி கான்செப்டுக்காக வச்ச பேர் ஆர்டர் பிளாக். அப்போ இது வந்து குரூப்பில் டூப். இங்கேருந்து மேலே புல்லிஷாக வந்து போயிட்டு இருக்க மார்க்கெட்டில் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆகிருக்குதா? அப்போ மேலே போயிட்டு கீழே வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த இடத்துக்கு வந்ததுன்னா மார்க்கெட்டு திரும்ப வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போச்சா? அப்போ நம்ம அதை வந்து 5 மினிட்ஸில் பார்த்துருக்கோம், 1 மினிட்ல பார்த்துருக்குறோம், 1 ஹவரில் பார்த்துருக்குறோம், இப்போ வீக்லிலையும் பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு மெத்தடில் எதுனா சந்தேகம் இருக்குதா? என்ன டைம் ஃப்ரேமில் அதை பார்க்கணுன்னு சந்தேகம் இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நடக்கும், எல்லா சார்ட்லேயும் நடக்கும். எல்லாம்னா எல்லாம். அதனால் பர்டிகுலர் சார்ட்டில் தான் நடக்குமா, இந்த பர்டிகுலர் சார்ட்டை அனலைஸ் பண்ணுங்கள், தேவையே இல்லை. எல்லா சார்ட்லேயுமே நடக்கும். ஒருவேளை இந்த இடத்துல ஒரு ரெட் கலரு, இந்த இடத்துல ஒரு ரெட் கலரு, இந்த இடத்துல, நான் சொல்கிறது ஒரு பெரிய புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் ஒரே ஒரு கேண்டில் கன்ஃபார்மாக வந்து வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது. உடனே அடுத்த சந்தேகம் வந்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வந்தால் நான் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண வேணும். இந்த மெத்தடை மறந்துடுங்க. வேறு ஜென்ரலாக வந்து எதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும் அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண பாருங்கள். சரி, ஓகே. இங்கே வந்துட்டு இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக மேலே வந்து போயிருக்குது. ஆனால் இங்கே அந்த மாதிரி போகலையே. இந்த ட்ரேட்லாம் நான் எப்படி எடுக்கிறது? சார், முதல்ல நீங்கள் இதை பழகிடுங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் நடந்திருக்குதுன்னு பாருங்கள். எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் செக் பண்ணுங்கள், கம்ஃபர்டபுளாக எங்கே போயிருக்கானு. இதெல்லாம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஈஸி தான். இதை நீங்கள் பழகுனீங்கன்னா தான் இது ஈஸியாக இருக்கும். எல்லாமே அது சஃபரிங். நீங்கள் எல்லாத்துக்குமே சஃபர் பண்ணுற மாதிரி ஆளாக இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே சஃபர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. எது பண்ணாலும், எதை கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து சஃபர் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. காசு பணம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் கற்றுக்கிட்டு நிறைய காசு பணம் சம்பாரிச்சிங்கன்னா அதுலேயும் ஒரு சஃபரிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், சஃபர் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. நிப்பாட்டிட்டு எது உங்களால் முடியுமோ அதை முதல்ல நல்லா கற்றுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கஷ்டமான இடத்துக்கு வந்து நம்ம கற்றுக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் கஷ்டமாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாகிடும். சரி, அப்போ மேலேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு என்ன பண்ணியிருக்கிறான்? இந்த இடத்த பார்த்துருவோம். மேலேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு என்ன பண்ணியிருக்கிறான்? ஒரு சின்ன சின்ன புல்பேக் கொடுக்குறான். சின்ன புல்பேக்கு. ஆனால் ப்ரீவியஸ் ஹைக்கு போகவே மாட்டான். நீங்கள் என்ன தான் கீழே வந்து மேலே போனாலும் ப்ரீவியஸ் ஹையை தாண்டவே மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேரிஷாக இருக்கான்னு அர்த்தம். இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக போனான், இங்கே கம்ஃபர்டபுளாக போட உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே போகிறான், பயமுறுத்துகிற மாதிரியே பண்ணுறான். ஒரே ஒரு புல்லிஷ் கேண்டில் இவ்வளோ பெருசாக வருது, ஆனால் ப்ரீவியஸ் லெவலுக்கு மேலே போக மாட்டான். அப்போ நீங்கள் செல் இதில் ஃபுல்லாக நீங்கள் எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும்? செல்லில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். பை பண்ணக்கூடாதா? பண்ணலாம், டக்குன்னு வந்து வெளியில் வந்துக்கணும். பட் ஆனால் செல்லு பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிடுச்சு. நீங்கள் எங்கே பை ட்ரை பண்ணிங்கனாலும் இவ்வளோ தான் போகும். இவ்வளோ தான் போகும். இது ஏன்னா ஆப்போசிட் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. கீழே வந்துட்டு இருக்க மார்க்கெட்டை பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது. அது ரொம்ப டெக்னிக்கலாக வந்து உங்களுக்கு வந்து சவுண்டாக இருந்தால் தான் உங்களால் அதை வந்து பண்ண முடியும். பட் ஆனால் செல்லு அப்படி கிடையாது. ஓரளவுக்கு குத்து மதிப்பாக மேலே வரைக்கும் வரும்போது கூட நான் செல் பண்ணேன்னா மார்க்கெட்டு பீரிஷாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சொல்கிறேன். ஆஸ் எ ட்ரேடராக இல்லை, ஆஸ் எ இன்வெஸ்டராக சொல்கிறேன். என்னால் 6 மாதம் கழித்து கூட நம்ம அந்த எடுத்த ட்ரேடை க்ளோஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சூப்பராக வந்து வேலை செய்யும்.
ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, ஸ்விங் ட்ரேடிங் எப்படி, நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்லாம் அதெல்லாம் அந்த டேர்ம்லாம் மறந்துடுங்க. மேலேருந்து பீரிஷாக வருது, பீரிஷாக வரும்போது நான் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல செல் ட்ரேட் எடுக்கிறேன். அது எங்கேயாவது ஒரு இடமா இல்லாமல் ஒரு புல் பேக் வரும்போது எடுக்கிறேன். ப்ரீவியஸ் ஹைக்கு பக்கத்தில் வரும்போது எடுக்கிறேன். எடுத்தேன்னா கம்ஃபர்டபுளாக நான் வந்து வெயிட் பண்ணுவேன், கீழே வரைக்கும் போகும் ப்ரைஸு. ஒருவேளை ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே வந்ததுன்னா நான் க்ளோஸ் பண்ணிப்பேன். சிம்பிள் ஐடியாஸ் தான் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து தீர்மானிக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுச்சு, ப்ரீவியஸ் ஹைக்கு போகலை, கீழே வரும்போது ஒரு லோ வச்சுட்டான். அப்போ இந்த லோக்கு கீழே இன்னொரு லோ வருது. அப்படியே இந்த லைனை உங்களுக்கு ட்ரெண்ட் லைன்லாம் போட கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா இப்படி போட்டுருங்க. இதையும் மட்டும் கனெக்ட் பண்ணீங்க. இங்கெல்லாம் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால இதையும் மட்டும் கனெக்ட் பண்ணீங்க. அப்போது மேலே இருக்கிறதும் கிடச்சிருச்சு. அடுத்து கீழே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, ப்ரைஸ் இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்ததுன்னா மேலே போகும். அதான ஐடியா. அப்போ ப்ரீவியஸ் ஹைக்கு போகணும் ப்ரைஸ். மேலேருந்து கீழே வந்து மேலே போச்சு, ப்ரீவியஸ் ஹைக்கு போகலை. கீழே வந்தானோடைய ப்ரீவியஸ் லோக்கும் வரல, திரும்பவும் மேலே போனால் ப்ரீவியஸ் ஹைக்கும் போகல. இங்கே எவ்வளோ வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு வந்து இருந்திருக்குது பாருங்கள். எத்தனை தடவை மேலே போய் இதை பிரேக் பண்ணி நான் போயிடுவேன் அப்படின்னு பயமுறுத்தினாலும் போகவே மாட்டான். போகிறான் கீழே போயிடறான். அதனால நீங்கள் இந்த இடத்துல எல்லாருமே வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பை ட்ரேட் எடுப்பாங்க. அதுதான் வந்து மார்க்கெட் மேக்கர்ஸுக்கும் வந்து தேவை. நீ உங்களை வந்து பை பண்ண வைக்கணும், அதுக்கப்புறம் கீழே போயிடணும், ஏமாத்திட்டு கீழே போகணும். புரியுதுங்களா? ஸோ ஒரு தடவை கூட இந்த ஹைக்கு மேலே போகவே இல்லை பாருங்க. இந்த ஹைக்கே வந்துட்டான், ஆனால் மேலே போக மாட்டான். அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீக்லி டைம் ஃப்ரேமுங்கிறத மறந்துடுங்க. நான் எப்போவுமே சொன்னோன்னு மறந்துடுவேன் அந்த டைம் ஃப்ரேமை. அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரேடு எடுக்கக்கூடிய டைம் ஃப்ரேமில் அப்படி பேசுவோம். நீங்கள் ட்ரேடு எடுக்கக்கூடிய டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி லெவலுக்கு பக்கத்தில் இப்படி வந்ததுன்னா அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே போச்சுன்னா புலிஷாக போயிடுவாங்க. அதனால் நான் வந்து பை பண்ண போகிறேன். நோ, அதனால் நீங்கள் செல் பண்ணுங்கள். ஒருவேளை மேலே போச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிடலாம் ஈஸியாக. கீழே போச்சுன்னா ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணலாம். அந்த எட்ஜுக்கு வரும்போது மேலேயா கீழேயா அப்படிங்கிறத நீங்கள் லைவ் மார்க்கெட்லேயே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு தடவையும் வந்து நீங்கள் தப்பு பண்ணினாலும் தளராமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் புரிஞ்சிருவீங்க. இவ்வளோ தூரம் மேலே வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு பை பண்ண மாட்டேன், என்ன தான் அவன் இப்படி போயிடுவானாலும், அப்படி கொஞ்சம் அப்படி மேலே போனாலும் நான் க்ளோஸ் பண்ணிப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனால் நான் செல் தான் பண்ணுவேன். இங்கே வந்தால் செல் தான் பண்ணுவேன், பையெலாம் பண்ணுவேன். பை நான் எங்கே பண்ணுவேன், கீழே பண்ணுவேன், என்ட்ரி எட் எக்ஸிட்டில் பண்ணுவேன், ட்ரை பண்ணி பார்ப்பேன் நான். சரி, என்ட்ரி எட் எக்ஸிட் வந்து பெரும் பிரச்சனையாக இருக்குது நான் சொல்லிட்டேன். ஆனால் எல்லாத்துக்கும் பெரும் பிரச்சனையாக இருக்குது. என்ன, சும்மா ஒரு சின்ன லாஜிக் தாங்க. ஃபஸ்ட்டு வர்றாங்க, எவ்வளோ ஜோஷ், எவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கும் அவனுக்கு. இங்கேயே நீங்கள் என்ட்ரி எட் எக்ஸிட் வந்து ட்ரை பண்ணுவீங்களா? இங்கேயே ட்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சமாச்சும் அவன் வந்து வீக் ஆகணும். வீக் ஆகிட்டு அவ்வளோதான் மேலே போகிறான் அப்படிங்கிற கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நஞ்சனாச்சும் வேலை செய்யும். இது நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் போகும்போது நம்ம வந்து இன்னும் கூட பெட்டராக வந்து பார்க்கலாம். சரி, ஓகே, இவ்வளோதான் இதில் வந்து ஐடியாவா? வேறு என்ன ஐடியா? இந்த லெவலுக்கு மேலே போயிட்டான், கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணலை, ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டான். திரும்ப அதே பாடம் தான். நீங்கள் எத்தனை தடவை பார்த்தீங்கனாலும் இது வேலை செய்யும். மேலே போயிட்டான். அவன் மேலே போனோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ட்ரெண்டு, இங்கே சப்போர்ட்டு. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் ப்ரைஸு, மேலே போய் கீழே வந்தான், மேலே இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போனான்னா இங்கே போனான்னா இந்த லெவலுக்கு எங்கேயா போனான்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து கீழே வர்ற மாதிரி வந்து ஆக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆக்ஷன் வந்து இப்போ வந்துட்டு ஒரு நிமிஷம் புதுசாக வரைஞ்சிரும். இப்போ இந்த இடம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கா, ஒரு பெரிய சப்போர்ட் ஜோன் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அப்படி உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் எதுனா இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வந்து இப்படி வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு இந்த லெவல்லையே எது லோங்கிறத நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சப்போர்ட் ஜோன் போட்டிருக்கிறீங்க, அந்த ஜோனை வந்து இந்த பாடியிலேருந்து மேலே ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இந்த பாடி க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இந்த ரேஞ்சை ஒரு ஜோனுன்னு வச்சுக்கிறீங்க ஹையர் டைம் ஃப்ரேமில்.
வச்சுக்கிட்டு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மார்க் பண்ணியிருக்கீங்களா, இந்த மார்க் பண்ணதுலேயே எது வந்து எந்த விக்கோ பாடியோ ஏதோ ஒன்று ஒரு தடவை இப்படி வந்துட்டு போயிருப்பான், அந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த இடத்துக்கு கீழே போச்சுன்னா கீழே போயிடும். ஏன் லோயர் லோ பண்ணிட்டான், அதனால கீழே போயிடும். அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்போது மேலேயும் நம்ம வந்து ஐடியா பண்ணிட்டோம், இப்படி போவான். ஸோ இவ்வளோ தான். இப்போது என்ன ஐடியா, வீக்லியில் வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லியில் கீழே வரைக்கும் வந்துட்டு இந்த சப்போர்ட் லெவலில் இருந்து பொறுமையாக வந்து ஹையர் ஐ பண்ணிகிட்டே போன மார்க்கெட்டு ஒரு சின்ன புல்பேக் வந்த மாதிரி வந்திருக்கிறான். இந்த புல்பேக்கு நீங்கள் இப்படி வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிருப்பீங்க, இந்த இடத்துக்கு வந்தால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் இந்த ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே வந்த மாதிரி வந்திருக்குதா, அப்போ நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை லைட்டாக இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. இப்போ என்ன ஐடியா, இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ஆகுது பாருங்கள். ஒன்ஸ் இது இந்த இந்த ஹைக்கு மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சுன்னா அப்படியே வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த பேட்டர்னில் நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க. இது நடந்துக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு. ஒருவேளை அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தானா நல்லா வந்து இப்படி மேலே போவோம். இதுதான் பேட்டர்ன். ஸோ இது நடக்க வாய்ப்பு இருக்குது. எத்தனை, இன்னும் 2 வருஷம் கூட ஆகலாம், இல்லை இந்த வருஷத்துலேயே கூட நடந்துடலாம். 2025 முடியும் போது வந்து இந்த மாதிரி வந்து இந்த பேட்டர்ன் நடந்துக்கலாம். ஏன்னா இது வந்து வீக்லியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து புல்லிஷாக வந்து போயிட்டு இருக்குது வீக்லியில். புல்லிஷ் இன் வீக்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதையும் வந்து மறக்கக்கூடாது, இதையும் வந்து போட்டு வச்சிடணும். இங்கே ரிஜெக்ட் ஆச்சு, ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்திருக்கு, ரிஜெக்ட் ஆகிருக்குது. அதனால் கரெக்டாக ட்ரெண்ட் லைனும் இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு ட்ரெண்ட் லைன் அதுக்கப்புறம் தான் போட்டோம். அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருச்சு. இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போய் ஹையர் ஆகி வச்சதுனால நம்ம இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம். ப்ரைஸு இப்படி வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக வரும். அப்போ இதில் அடுத்த டைம் ஃப்ரேம் வந்து வீக்லியிலேருந்து லோயர் டைம் ஃப்ரேம்னு பார்த்திங்கன்னா டெய்லிக்கு போய் பார்க்கணும். டெய்லியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப பின்னாடி இருந்து பார்க்க வேணாம். ஜஸ்ட் அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கான் அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம். அந்த பாகம் 2 வீடியோ பார்த்தவங்க உடனே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. கீழே வந்துட்டு மேலே போகும்போது ஹைக்கு போகலை, மேலேருந்து கீழே வரைக்கும் பியரிஷ் ட்ரெண்டில் ஒரே ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில். பெருசாக காட்டவா, ஆப்போசிட் கலர் கேண்டில். இந்த ஆப்போசிட் கலர் கேண்டிலுக்கு வந்த உடனே ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, கீழே போயிடுச்சு. இங்கெல்லாம் நடந்துருக்கு பாருங்க, இங்கே ஒரு சின்ன ஆப்போசிட் கலர், இங்கே ஒரு ஆப்போசிட் கலர், இங்கே ஒரு ஆப்போசிட்டு, இப்படியே வந்து போயிருக்கான் பார்த்தீங்களா. திரும்ப மேலேருந்து கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காமிச்சிருக்கிறான். ஆனால் அதை ஃபெயிலியர். என்ன அப்படின்னா போகும்போதே வீக்காகவே போகிறது. இந்த மாதிரி வரும்போதே நல்லா வால்யூமோடு வரணும். இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், மேலே ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிடுச்சு, அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, அங்கேருந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நடந்திருக்கு. அப்போ குட்டியாக இங்கே ஒரு ட்ரெண்டும் ஆகிருக்குது. இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணோன்னே ப்ரைஸ் வந்து வீக்லியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, வீக்லியில் பார்த்தோமா இதில் பார்த்தோம், நிறைய அந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்தனால எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது எனக்கு. ப்ரீவியஸாக நம்ம இதை வந்து டிஸ்கஸ் பண்ணோம். மேலே போச்சு கீழே வந்து, மேலே போச்சு கீழே வந்து, மேலே போக முடியல. அப்போ கீழே வந்துட்டு திரும்ப வந்து மேலே போக முடியல, மேலே போகவே முடியல, கடைசி வரைக்கும் அப்படியே வந்து கீழேயே வந்துட்டான். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஆகிருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பாயிண்ட் கிடைச்சோன்னு நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை மேலே வரும்போது அவ்வளோதான் வருவான். அதுக்கப்புறம் வந்து கீழே தான் போவான். கீழே போய்கிட்டே இருந்தோம், என்ன பண்ணான், சப்போர்ட்டுக்கு வந்தோடனே எவ்வளோ கம்ஃபர்டபுளாக கீழே மேலேயும் போயிட்டு இருந்தவன் இங்கே வந்து போக முடியல பாருங்கள். நல்லா கம்ஃபர்டபுளாக கீழே வரைக்கும் போயிட்டு இப்படி வர முடியல, நின்றுட்டான். அப்போ நீங்கள் அந்த என்ட்ரி எட்டு எக்ஸிட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறத இந்த இடத்துல ட்ரை பண்ணிங்கன்னா வேலையே செய்யாது. ஏன்னா ட்ரெண்டே அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பித்தோடனே நீங்கள் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா கஷ்டம். அப்போ இது வந்து எப்போ நீங்கள் வந்து கான்டெக்ஸ்ட் முக்கியம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். ஏற்கனவே இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல மேலே போயிருக்கு, இந்த இடம் வந்தோன்னா மார்க்கெட்டு. அப்போ திரும்பவும் வந்து அந்த இடத்துக்கே வரும்போது இந்த மாதிரி ஒரு என்ட்ரி கிடைக்கும் போது யூ கேன் டேக் திஸ் என்ட்ரி.
நீங்கள் இங்கேயே ட்ரை பண்ண தப்பாக தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணுவீங்க. அதனால் பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஒருவேளை இங்கே ட்ரெண்டு ஆரம்பிக்கும் போதே ட்ரை பண்ணுறீங்க, நான் வந்தாலே ட்ரை பண்ணுவேன் சார், வந்தோடனே ட்ரை பண்ணுறீங்க, கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுறீங்க. உங்கள் லாஸ் இவ்வளோ தான். சரிங்களா? அப்புறம் சப்போர்ட்டுக்கு வந்த ப்ரைஸ் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், மேலே போகும் அப்படின்னு. மேலே போக வேண்டிய ப்ரைஸ் எப்படி போகணும், ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகணும். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது கீழே வரும்போது. கரெக்டாக பண்ணிகிட்டே போகிறானா. இப்போ இந்த பேட்டர்ன் வந்து இந்த பேட்டர்ன் திரும்ப இங்கேயே வந்துருப்பாருங்க. ஏற்கனவே இந்த இடத்துல பார்த்தோம்ல அதே பேட்டர்னு திரும்ப வந்து இங்கே வந்துருக்கு பாருங்க. மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே வரைக்கும் வந்துருக்குது. இப்போது இந்த ஹையை மட்டும் பிரேக் பண்ணானா மேலே போயிடுவான். மேலே எப்படி போவான், நீங்கள் பதில் சொல்கிறது எனக்கு கேட்குது. இப்படி தான் போவான், ஹையர் ஹை பண்ணிட்டே போவான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே மாட்டான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமை தான் தேவை, கொஞ்சம் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். கான்செப்டை இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னே வந்து புரியாது. போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்விம்மிங் கிளாஸ் போகிற மாதிரி, ஆட என்னப்பா கையை காலை அடிக்குது, இதெல்லாம் ஒரு மேட்ரா, அதெல்லாம் நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் தெரியும்ல, நான் பண்ணிடுவேன். தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டாது தான் தெரியும், ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு. அந்த மாதிரி தான் இது ட்ரேடிங்கும். நீங்கள் வீடியோ பார்க்குற வரைக்கும் சூப்பராக இருக்கும். கமெண்ட் பண்ணலாம். ஒருத்தர் வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணார். எனக்கு படித்தோன்னா ஒரே சிரிப்பு. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னா ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறீங்களே, உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட்டு, யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, தயவுசெய்து வேறு வேலை இருந்தால் பாருங்கன்னா அவர் எனக்கு சொல்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இல்லைனா வந்துட்டு அவரோட டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாதிரி வந்து அவர் ஃபீல் பண்ணி அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அப்படியும் எடுத்துக்கலாம், ரெண்டு விதத்தையும் எடுத்துக்கலாம். மனுஷன் 2,30,000 மணி நேரம் வந்து வாழ்நாளில், அதாவது சரியான அந்த லைஃப் ஸ்பேன் வரைக்கும் வாழ்ந்தான்னா 2,30,000 மணி நேரம் தூங்குறானா. நீங்களும் தூங்குறீங்க, நானும் தூங்குறேன். டைம் வேஸ்ட்டுப்பா. ஏன்ப்பா தூங்கி டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க? எதனா உருப்படியாக வேலை பண்ணலாம் அந்த டயத்தில். அந்த மாதிரி ஆளுங்க அவங்களாம். அதனால் சாரிங்க உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவருக்கு ரிப்ளையும் போட்டுட்டேன்னா. சரி வாங்க இது பார்ப்போம். ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. நம்ம இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம் போகும்போது உங்களுக்கு இன்னும் கூட பியூட்டிஃபுல்லாக தெரியும் சார்ட். ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா. இப்போ டே டைம் ஃப்ரேமில் மேலேருந்து கீழே வருது ப்ரைஸு. அப்போது 4 hour டைம் ஃப்ரேமில், டேக்கு அப்புறமா 4 hour டைம் ஃப்ரேம். இப்போ இந்த 4 hour டைம் ஃப்ரேமில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதில் வந்து நான் வந்து ஆரம்பத்திலேயே என்ட்ரி அட் எக்ஸிட் வந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு பேசணும். இதுலேயும் அதே தான். மேலே வரைக்கும் வந்துருச்சா ப்ரைஸு, இங்கேருந்து என்ன பண்ணான் அப்படியே நின்றுட்டான் பாருங்கள். நடுவில் ஆனால் ஒரே தடவை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். இப்போ மட்டும் ஏதாவது நியூஸ் வந்திருக்கும். நியூஸ் வந்தோன்னா வந்து மேலே போகிற மாதிரி போவோம். ஆனாலும் அடுத்த ஹைக்கு போகவே மாட்டான். நீங்கள் இந்த மாதிரி இது வந்து ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிஸ் தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருவேளை நீங்கள் செல் ட்ரேடில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துக்கு வந்ததுன்னா தைரியமாக இன்னொரு ட்ரேடை வந்து ஆட் பண்ணலாம். என்ன உங்களுக்கு கொஞ்சம் மேலே போச்சுன்னா க்ளோஸ் பண்ண போகிறீங்க. பாடி மட்டும் மேலே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட், அவ்வளோதான். இதில் எவ்வளோ ட்ரேடு வந்து உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக கிடச்சிருக்கு பாருங்கள். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருங்க, கவலையே படாதீங்க, வரைஞ்சிருங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு ரிஜெக்ட் ஆகி போகிறானா, திரும்பவும் கீழே வந்தானா எடுத்துருங்க ட்ரேடை. திரும்பவும் மேலே போனானா அந்த இடத்துக்கு போகலையா, ப்ரீவியஸ் ஹைக்கு போகலையா, முன்னாடியே கீழே வர்றானா அடிச்சிருங்க. ஒரு லைனை மேலேருந்து கீழே இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி கீழே கொண்டுட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் டைம் கீழே வந்தால் திரும்ப மேலே போனான், நெக்ஸ்ட் டைம் கீழே வந்தால் திரும்ப மேலே போனான். ஆனால் அதையும் பிரேக் பண்ணி போனால் நீங்கள் தைரியமாக வெயிட் பண்ணணும். எது வரைக்கும், இந்த லெவல் வரைக்குமே வெயிட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு ஹை, இதோடைய லோ வந்து இங்கே இருக்குது. இதுக்குள்ளார அவன் என்ன ஆக்ஷன் வேணாலும் பண்ணுவான், பயப்படவே கூடாது. அப்போ இது வந்து தொடர்ந்து இந்த பையை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? மாட்டீங்க. ஏன் மாட்டீங்க? மேலே பார்க்குறீங்க. நீங்கள் மேலே பார்க்கும்போது என்ன தெரியுது உங்களுக்கு, ட்ரெண்ட் லைன் வந்து அப்படியே ஷார்ட் ஆகிட்டே அப்படியே கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கிறான், ஷார்ட் ஆகிட்டே இருக்குது. இதுக்குள்ளார நீங்கள் விளையாடுவீங்களா? இங்கே விளையாடுவீங்களா? நல்லா மேலே போய் கீழே வருது, நல்லா மேலே போய் கீழே வருது, ஓரளவுக்கு போயிட்டு கீழே வருது, அப்புறம் பிரேக் பண்ணி கீழே போயிடுது.
ஐதர் இது கீழே தான் பிரேக் பண்ணுவாங்கலாம் சொல்ல முடியாது, மேலேயும் பிரேக் பண்ணலாம், தப்பே இல்லை. பட் ஆனால் பிரேக் ஆகிடும், பேட்டர்ன் பிரேக் ஆகிடும். 3 தடவை 4 தடவை தான் டச்லாம், 4வது தடவையே பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகி வந்துட்டான் பாருங்க கீழே. இப்போ நீங்கள் இது வந்து சப்போர்ட்டு ப்ரீவியஸாக நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட்டும் எடுத்துருக்குது. இப்போது மேலே போயிட்டு கீழே வந்த ப்ரைஸு சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறது தான். இந்த இடத்துல வந்து வருதா, மேலே தானே போயிட்டு இருக்குது, அப் ட்ரெண்டில் தானே போகுது, இந்த லோவை தானே உங்களுக்கு கட் பண்ணக்கூடாது. இந்த லோவுக்கே வந்தோடனே நீங்கள் ஒரு ட்ரேட் எடுங்க, மேலே போனால் ப்ராஃபிட் என்ஜாய் பண்ணிக்கோங்க. கீழே வந்தானே எங்கே கீழே வந்துட போகிறான், எங்கேயாவது ஒரு தடவை வருவான், மற்ற நேரங்களாக கொஞ்சம் தான் கீழே வருவான். அங்கே வந்தானே நீங்கள் எக்ஸிட் பண்ணுறங்க. சின்ன அதாவது அதனால தான் சின்ன டைம் ஃப்ரேமில் போயிட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்கன்னு சொல்கிறேன். லாஸு ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரே இடத்துலையே வந்து இப்படி ட்ரேட் ஆகிட்டு இப்படி வந்து அவன் பாட்டு வந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி அப்படியே வரான் பாருங்க. வரும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ண மாட்டான். ப்ரீவியஸ் ஐ கட்டல, இங்கேயும் கட் பண்ணல, இங்கேயும் கட் பண்ணல, இங்கேயும் கட் பண்ணல, இங்கே வரைக்குமே கட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் கட்டே பண்ணியிருக்கான். கட் பண்ணால் கூட இந்த ப்ரீவியஸ் ஐக்கு தான் போயிருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த லோவுக்கு கீழே தான் லோ தான் வச்சுருக்கான். மேலேருந்து கீழே அவன் பாட்டுக்கு வந்து கீழே சிவனேன்னு போயிட்டு இருக்கான். இது ஏன் நம்ம வந்துட்டு பை பண்ணுவானே, நல்லா மேலே விட்டு ப்ரீவியஸ் ஐ வரைக்கும் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்துட்டு ஒரு செல் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது நீங்கள் வந்து எப்படி அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் புரியும். நான் எத்தனை வீடியோ போட்டாலும் உங்களுக்கு புரியாது. 250 வீடியோவுக்கு மேலே இருக்குது. நீங்கள் 250 வீடியோவும் பாருங்கள். 250 வீடியோலையும் கிட்டத்தட்ட இதை தான் சொல்லியிருந்திருப்பேன். பட் ஆனால் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே இருக்கும். லைவ் ட்ரேடிங்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். இதெல்லாம் என்ட்ரி எட் எக்ஸிட்னு ட்ரை பண்ண சொல்லும் உங்களை. ஒன்றும் தப்பே இல்லை, ஏன்னா இங்கெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டாகல மார்க்கெட்டு. இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மேலே வரைக்கும் போயிடுச்சு ப்ரைஸு. ஆனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா க்ளோஸ் எங்கே வச்சுருக்கான், பாடி இங்கே தான் வச்சுருக்கான். இதை நீங்கள் பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுறது, இதுக்கும் கீழே இருக்க டைம் ஃப்ரேம் போகிறது, 1 hour போகிறது. 1 hour போயிட்டு இது என்னது பாடி வெளியே க்ளோஸ் வச்சுட்டான், இது என்ன பாடி உள்ள, ஆமாங்க அது ஹையர் டைம் ஃப்ரேமில் அதில் உள்ளே தான் க்ளோஸ் வச்சுருப்பான். இது லோயர், அதை கூட இது லோயர் டைம் ஃப்ரேம், அது வெளியில் தான் வச்சுருப்பான். ஏன் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க? ஹையர் டைம் ஃப்ரேம் எதுக்கு பார்க்குறீங்க, 1 hour எதுக்கு பார்க்குறீங்க, அனலைஸ் பண்ணுறதுக்காக பார்க்குறீங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குறீங்க. வீக்லியிலேருந்து நீங்கள் 1 hour வரைக்கும் நீங்கள் செய்கிற வேலை எல்லாமே என்னத்துக்கு அப்படின்னா, என்ன நடக்குது மார்க்கெட்டில், என்ன மாதிரி நம்ம ட்ரேடு எடுத்தோம்னா ஒருவேளை நம்மளை மீறி போனால் கூட, அதாவது இன்வெஸ்டருக்கு சொல்கிறேன், நம்மளை மீறி போகிற மாதிரி இருந்தால் கூட திரும்பவும் வந்து அந்த அந்த நதியோட கலந்துரும், அந்த ட்ரெண்டோடு அப்படியே வந்து போயிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. நீங்கள் நல்லா கீழே பியரிஷாக போயிட்டு இருக்க மார்க்கெட்டில் போயிட்டு புல்லிஷாக ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயோ இது மேலே வருமா, மேலே வருமா, மேலே வருமா, மேலே எங்கே வரும், வரவே வராது. ப்ரீவியஸ் ஐக்கு கிட்ட போகிற மாதிரி இருக்கும், கீழே போயிடுவான். நம்ம இங்கெல்லாம் பயமாக இருக்கும் ஆட் பண்ணுறதுக்கு. ஒரு வேளை இங்கே ஒரு பை எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு பை எடுத்துட்டீங்க மேலே போகும் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், கீழே வர்றான், மேலே வரான், அந்த இடத்துக்கே வரமாட்டான். சரி கீழே வர்றான், பயந்துகிட்டே இருப்பீங்க, ஐயோ கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எங்கெங்கே சப்போர்ட் இருக்கா, நம்ம இதில் வந்து ஆட் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து வரவே வராது. நல்லா புல்லிஷாக மேலே வராமல் அப்பாடா மேலே வந்துடுவான் அப்படின்னு இந்த இடத்துல ஆட் பண்ணுவீங்க. அடுத்த ட்ரேடு, ஒரு ட்ரேடு இங்கே, இன்னொரு ட்ரேடு இங்கே ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிருக்கும். என்னது பிரேக் ஈவன் வந்து வெளியெல்லாம் வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தைரியம் இங்கே தான் வரும். இங்கே தைரியம் வரக்கூடாது உங்களுக்கு. இங்கே வந்துட்டு செல்லுக்கான வாய்ப்பு தான். அப்போ கீழே வந்துட்டு திரும்ப வந்து மேலே வந்தானா இந்த லெவலுக்கு மேலே போகிற வரைக்கும் செல்லுக்கான வாய்ப்பு தான். திரும்பவும் கூட கீழே வந்துட்டு மேலே வந்தான், இங்கே பாருங்கள் எப்படி ஏமாத்திருக்கான் பாருங்கள். கரெக்டாக எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் லெவல்லையே க்ளோஸ் வச்சுருக்கான். ரொம்ப ரொம்ப பக்கத்தில் க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப வந்து கீழே போய் ப்ரீவியஸ் லோ, இன்னொரு ப்ரீவியஸ் லோவுக்கு இன்னொரு லோ கீழே கொண்டு போய் வச்சுட்டான். அப்போ இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்டாகி வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பையில் வர்ற தைரியத்தோட செல்லில் தான் தைரியம் அதிகமாக இருக்கணும். ஆடாமல் எப்படியா இருந்தாலும் கீழே போயிடுவான்ப்பா, ப்ரீவியஸ் ஹை தான், அடுத்த ஹை வரைக்கும் கூட நான் வெயிட் பண்ணுவேன், அடுத்த ஹை வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கும் மேலே போகிறான்னா சரி ஓகே போய் தொடரா அப்படின்ட்டு வந்து லாஸாக புக் பண்ணிடலாம். ஓகேவா?
இப்போ நீங்கள் 4 ஹவர்ஸ் பார்த்தீங்களா, அந்த 4 ஹவர்ஸ் நீங்கள் பார்த்ததுக்கும் நீங்கள் இதை 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குது? இன்னும் பெட்டராக தெரியும் உங்களுக்கு. கீழே வந்த மார்க்கெட்டு மேலே போச்சு, கீழே புது லோ வச்சுது, மேலே போய் அந்த ஹைக்கு போக முடியல, புது லோ வச்சுது, அந்த ஹைக்கு போக முடியல, புது லோ வைக்க முடியல. இங்கேயே அலர்ட் ஆகிடலாம் நீங்கள், ஓகே இவன் ஏதோ வந்து பண்ண போகிறான். ஆனால் மேலே போன பையன் ஒருவேளை நீங்கள் இந்த என்ட்ரி எக்ஸிட்ன்ட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து பை பண்ணிடுறீங்க. ஏன்னா ஒரு தடவை 2 தடவை 3ஆவது தடவை மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை 4ஆவது தடவை கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன ஒரு அசம்ஷனில், அப்புறம் ஸ்லோ டவுனும் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைனும் இப்படி வந்து வரைஞ்சிடலாம். இங்கே வந்துட்டு மேலே போச்சு, திரும்ப வந்து கீழே வரும்போது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எக்ஸிட்னு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. மேலே போனோன்னே இதுக்கு மேலே போகணும், போகலை அப்படின்னா கீழே வந்துடுவான். அப்போ நீங்கள் வந்து ஒரு கேண்டில் இப்படி வந்து கீழே வந்து அடுத்தது வந்து மேலே போக முடியும், கீழே வந்தனாலே உஷாராயிடணும். இங்கே ஒன்றே பாசிட்டிவாக ஒரு $10 வெளியே வர பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் புக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை உங்களை ஏமாற்றிட்டு திரும்ப மேலே போயிட்டானா திரும்ப வருவேல, நீ கீழே வரும்போது நான் பார்த்துக்கிறேன்டான்னு வெயிட் பண்ணியிருந்து கீழே வரும்போது நீங்கள் புக் பை பண்ணிக்க வேண்டியதான். அப்போ என்ன லாஜிக்கு, இந்த லோவை அவன் கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணலன்னா அடுத்து மேலே போவான், அடுத்து மேலே போவான், அப்படியே போயிட்டே இருப்பான். ஸோ இந்த பயபில் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, எத்தனை தடவை இங்கே வந்தாலும் அங்கேருந்து கீழே தான் போயிருக்கான். ஏன்னா இது வந்து பீரிஷ் மார்க்கெட். இதில் பையை நீங்கள் ட்ரை பண்ணுறத விட செல்லை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எப்படியும் கீழே போவான், எவ்வளோ நேரம் வரைக்கும் போயிட்டு இருப்பான். இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப நேரத்துக்குலாம் இருக்காது, அப்புறம் பேட்டர்ன் ஓரளவுக்கு மேலே மெச்சூர் ஆகிடும். திரும்பவும் கூட அந்த இடத்துக்கு வந்துட்டு ரிஜெக்ஷன் தான் காமிச்சிருக்கான், அதுக்கப்புறம் தான் அதை பிரேக் பண்ணி போயிருக்கான். பட் ஆனால் ப்ரீவியஸ் லெவலில் பிரேக் பண்ணல. இப்போ இந்த ப்ரீவியஸ் லெவல் இங்கே இருக்குதுங்க, இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு தடவை கீழே வந்துருக்கிறானா, குரூப்பில் டூப்பாக இது அந்த இடத்துக்கு வந்தோன்னா திரும்ப வந்து மேலே போயிருக்கிறானா, எது ப்ரீவியஸ் ஹைக்கு எக்ஸாக்டாக போயிருக்கேன். இது என்ன மார்க்கெட்டு, பியரிஷ் மார்க்கெட்டு. எப்படி தெரியும், ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, பியரிஷ்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த லோயர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் ஹைக்கு எக்ஸாக்டாக மார்க்கெட் வரும்போது நீங்கள் செல் பண்ண போகிறீங்க. அங்கேருந்து எங்கே வந்தால் பாருங்கள், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 நாள் ஆகும் இங்கேருந்து அவன் வந்து மேலே வர்றதுக்கு, 2 நாள் கழிச்சு மேலே வரும். மேலே வந்தோன்னா தூக்கிடுங்க, அவ்வளோதான். அப்போ மேலேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு புல்லிஷ் ஆச்சு, ப்ரீவியஸ் லோவுக்கு போகலை, அப்புறம் மேலே போனான். மேலே போனவன் மேலே போய் இன்னொரு ஹையை வந்து மேலே வச்சுருந்தானா நல்ல புள்ள, அது மேலே போயிட்டே இருக்கும். இது என்ன பண்ணுச்சு, மேலே போகவே இல்லை பாருங்கள். போகாமல் என்ன பண்ணான், திரும்ப வந்து கீழே வந்துட்டான். திரும்ப வந்து ப்ரீவியஸ் லோ. இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து கன்சால்டேஷன் சொல்லுவோம். மேலேயும் போவான் கீழேயும் போவான், எதுவும் ட்ரெண்டே ஆக மாட்டான். அப்போ இந்த மாதிரி கன்சால்டேஷன் மார்க்கெட்லாம் நீங்கள் ஒரு தடவை வந்தாலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தலாம். சரி, இங்கே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, கொஞ்சம் மேலே போனால் திரும்ப கீழே வந்துட்டான். இங்கே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, என்ன ஆகும், பாடி வெளியில் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சான் பார்த்தீங்களா, எக்ஸிட். திரும்ப அடுத்த கேனில் உள்ளே தான் வந்திருக்கிறான், பட் ஆனால் இங்கே எக்ஸிட் பண்ணி சின்ன லாஸ் தான் வரும். அப்போ ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லோ வச்சுருக்கிறானா, அந்த லோவில் நீங்கள் பை பண்ணலாமா, பை பண்ணோன்னே என்னாச்சு, இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு. இங்கேயே நீங்கள் என்ட்ரி எக்ஸிட்டுன்னு நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறதுக்கும் இங்கே எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? பொறுமையாக வந்து காத்திருந்து அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். இதெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னா, நீங்கள் பயிற்சி பண்ண 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 தான் தெரியும். ப்ரீவியஸ் ஐ இங்கே இருக்குது, அந்த ப்ரீவியஸ் ஐ இந்த லைனுக்கு கொஞ்சம் மேலே ப்ரீவியஸ் ஐ இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஐ வந்தோன்னா திரும்ப வந்து கீழே 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 கீழேயே போயிட்டோம். எப்படி கீழே போயிருக்கான் பாருங்க. அந்த ப்ரீவியஸ் ஐக்கு வந்த உடனே கீழே போனவன் மேலே போகிற மாதிரி ஏமாற்றிட்டு பாடியை கொண்டு வந்து இங்கேயே க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தவன் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஐயை நிமிந்து கூட பார்க்கல. இந்த இடம் வரைக்கும் இந்த இடத்துலையும் மேலே போகிற மாதிரி போனானுடைய இந்த ப்ரீவியஸ் ஐ கேண்டில் இருப்பாருங்க, ஜஸ்ட்டில் அங்கே வந்து க்ளோஸ் வச்சான். அடுத்த கேண்டில் மேலே போகிற மாதிரி போனான், ஆனால் கீழே போயிட்டான்.
அதனால தான் கேண்டில் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கேண்டில் க்ளோஸுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில நேரங்களில் பெரிய லாஸ் வந்து வர்ற மாதிரி தான் இருக்கும், அதை வந்து தவிர்க்கவே முடியாது. பட் ஆனால் கண்டிப்பாக பெரிய 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 ப்ராஃபிட்ஸ் வரும். அதை நீங்கள் தைரியமாக வச்சுருந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் பை எடுத்துட்டீங்க, ஆப்போசிட்லேயே ட்ரேட் எடுத்துட்டீங்க, இதான் மேலே இவ்வளோ தூரம் கீழே வந்துருச்சு, இது என்ட்ரி எக்ஸிட்டு, இதுக்கு கீழே வந்ததுன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு தைரியமாக இங்கே ட்ரேட் எடுத்துட்டீங்க. மேலே வரைக்கும் வருது, எங்கே க்ளோஸ் பண்ணுவீங்க? ப்ரீவியஸ் லெவல். ஏன்? இதான் லோயர் லோ பண்ணிக்கிட்டே கீழே வரானே, இந்த ஹையர் லோ லோயர் லோ பண்ணிக்கிட்டே கீழே வரான். ப்ரீவியஸ் ஹைக்கு போனான்னா அவன் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி தான் ஒரு ட்ரேடை நீங்கள் புக் பண்ணணும். இங்கே எடுத்தீங்க என்ட்ரி எட் எக்ஸிட்டு, இங்கே என்ட்ரி எட் எக்ஸிட் எடுத்தீங்க, ஃபெயிலியரு, கீழே போய் க்ளோஸ் வச்சுட்டானே. இந்த பாடி க்ளோஸ் பண்ணோன்னா எக்ஸிட். திரும்பவும் வந்து மேலே வந்தால் பார்த்தீங்களா, இது வந்து என்ட்ரியா? இல்லை, போயிட்டு கீழே திரும்ப வருவான், அப்போ தான் என்ட்ரி. இப்படி போனான்னா போயிட்டு போகிறான்னு விட்டுறணும், அவ்வளோதான். இப்போ இது வந்து இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா தான் மேலே போவான். ஒருவேளை மேலே போனான்னா இப்படி வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இதை ஒரு ரெசிஸ்டன்ஸாக கூட அவன் வந்து எடுத்துப்பான். எடுத்துக்கிட்டு கீழே இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகி வந்துகிட்டு இருக்கான். ஸோ மேலே வரைக்கும் இது வரைக்கும் போயிட்டோம், கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படியோ ஏதோ ஒன்று வந்து பண்ண தான் போகிறான் கண்டிப்பாக. அப்போ இதை ட்ரேடு எடுக்கக்கூடிய டைம் ஃப்ரேமான 5 minutes டைம் ஃப்ரேமில் போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பாருங்கள். சும்மா நேற்று இன்றைக்கி மட்டும் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இப்போ மேலே போன ப்ரைஸு மேலே போகிறதுக்கும் வந்து எப்படி போகிறான் பாருங்கள், ஐயரை பண்ணிகிட்டே மேலே போகிற பாருங்கள், ஜாலியாக இருக்கும். இது நீங்கள் வந்து அப்படியே பார்க்க ஜாலியாக இருக்கும். மெத்தடு புரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ மேலே வரைக்கும் போயிட்டு எப்படியோ மேலே போகிற மாதிரி அப்படி காமிச்சிட்டு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்தான், இந்த லோவையும் கட் பண்ணான், அப்படியே வந்து ப்ரீவியஸ் ஐயே போக முடியாமலேயே அப்படி கீழே வந்துட்டான் பாருங்க. அவன் பாட்டு பொறுமையாக கீழே வந்துக்கிட்டே இருப்பான், ஒன்றுமே பண்ணவே முடியாது. உங்களுக்கு பை மாதிரியே காட்டுவான், நடுவில் இங்கெல்லாம் பை பண்ண வைப்பான். எல்லாத்தையும் பை பண்ணோன்னே கீழே வந்துடுவான், பை பண்ணோன்னே திரும்ப வந்து கீழே வருவான். இப்படியே வந்துக்கிட்டே இருந்தவன் என்ன பண்ணான், இந்த லெவலை அப்புறமா பிரேக்கே பண்ண முடியல, நிறைய லைன் ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணிடுவோம் எல்லாத்தையும். இந்த லெவலுக்கு கீழே சான்ஸே இல்லை, வரவே இல்லை. எங்கேருந்து வந்தான்? இவ்வளோ தூரம் மேலேருந்து கீழே வந்தானா? நீங்கள் இங்கேயே ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். என்ட்ரி எட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நீங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணிக்கலாம். கீழே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட். இது 5 minutes டைம் ஃப்ரேமு, அதனால் இதுவே கொஞ்சம் பெரிய கேண்டல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் 5 minutes கேண்டில், அதனால் பெரிய லாஸ்லாம் ஒன்றும் வராது. அப்போது திரும்பவும் அடுத்து வந்து ப்ரைஸ் இந்த இதில் புல்லிஷ் ஆகிடுச்சு, மேலே போச்சு, கீழே வந்தது, நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் இந்த தடவை சக்ஸஸ். போன தடவை லாஸ் வந்து இந்த கேண்டில் சைஸ் தான் லாஸு, இந்த தடவை சக்ஸஸ் வந்து அதோட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாகிடுச்சு. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கலாம், அப்படியே அது வந்து வால்யூம் இல்லாதனால வந்து அப்படியே வந்து நின்று போயிடுச்சு. மார்க்கெட் வந்து எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் போயிடுச்சு. ஒருவேளை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா வால்யூம் மூவ்மெண்ட் இல்லாத நேரத்தெல்லாம் நீங்கள் வந்து ட்ரேடே பண்ணாதீங்க. இல்லைனா ட்ரேடு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லோயர் டைம் ஃப்ரேமில் வச்சு நான் சொல்கிறேன். 6 மாதம் வெயிட் பண்ண போகிறீங்கன்னா அதை பற்றி கண்டுக்கவே தேவையில்லை, கம்முன்னு வந்து விட்டுருங்க. அப்போ ஒன்ஸ் வந்து அந்த ஈவினிங்கு வந்து நம்மளுக்கு ஈவினிங்கு அந்த யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சில் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்கள், மேலேருந்து கீழே இந்த மாதிரி வந்தவன் ஒரு லெவலுக்கு ஒரு பெரிய ஒரு கேண்டில், பெரிய ஒரு பியரிஷ் கேண்டில் வரும், வந்தவுடனே ஒரு புல்லிஷ் கேண்டில் இப்படி வரும். இப்படி வந்தது அப்படின்னா என்ட்ரி எட் எக்ஸிட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டான். மேலே போயிட்டு கீழே வரும்போது எங்கே வந்தான், ப்ரீவியஸாக குரூப்பில் டூப்பு இதுதான், அதையும் பிரேக் பண்ணி கீழே வர்ற மாதிரி காமிச்சானுடைய அதுலேருந்து வந்து மேலே போயிட்டான். ரொம்ப ஷார்ப்பாக இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து ஏமாற்றுவாங்க. இது அதனால தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு வந்து சொல்கிறது. இந்த கேண்டில் வந்து சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த குரூப்பில் டூப்பில் இருந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், அடுத்த இன்னொரு தடவை மேலே போயிருக்கான். பட் ஆனால் இவ்வளோ வால்யூம் இல்லை, இங்கேருந்து எப்படி போனால் பாருங்கள் மேலே. பட் ஆனால் இங்கே மேலே போகும்போது வால்யூம் இல்லை, பட் ஆனால் போகிறான், ஹையர் ஹை பண்ணிவிட்டு அப்படியே வந்து மேலே போகிறான். இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தயாராக இல்லை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம்.
நான் திரும்ப 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 எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பும்போது அதான் அனுப்புகிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்? ப்ராக்டிஸ் பண்ணால் ஜெயிச்சிடலாம். வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. சும்மா ஜஸ்ட் லைக் தட். இது பாருங்கள், ஹை பண்ணியிருக்கான், கீழே வந்தால் மேலே போனேன், கீழே வந்தால் மேலே போனேன், கீழே வந்தால் மேலே போனேன், கீழே மேலே போனால் ப்ரீவியஸ் ஆகி குரூப்பில் டூப்பு, அங்கேருந்து கீழே வந்தான், கீழே வர முடியல, வர முடியாமல் மேலே போனால் மேலேயும் போக முடியல. 2 என்ட்ரி எக்ஸிட் மாதிரி தெரியுது உங்களுக்கு. பட் ஆனால் இது வந்து இப்போ கொஞ்சம் ஏர்லியராக இருக்கிறதுனால இது நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை. இங்கே வரும்போது நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம், இதுக்கு பக்கத்தில் எங்கே வந்து பண்ணாலும். ஸோ மேலே போய்ட்டு கீழே வரும்போது இது வந்து பக்காவாக என்ட்ரி கொடுத்துருக்க மாதிரி. இங்கேருந்து ஓரளவுக்கு அப்படியே டவுன் ட்ரெண்ட் வந்தானா திரும்ப இங்கேருந்து வந்து மேலே போயிட்டான், திரும்ப அங்கேருந்து பொறுமையாக கீழே வந்தான், திரும்ப வந்து மேலே போனான். எங்கே போகிறான்? ப்ரீவியஸ் ஹைக்கு தான் போகிறான். அதுக்கப்புறம் மேலே போகவே இல்லைன்னொன்னே 2 தடவை ட்ரை பண்ணான், 3ஆவது தடவையும் ட்ரை பண்ணான், முடியல. அடா போங்கடா அப்படின்ட்டு அவன் பாட்டு கீழே வந்துட்டான். கீழே வரும்போது எப்படி வரான்? கரெக்டாக ஒரு புல் பேக்கு கீழே, புல் பேக்கு கீழே. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த புல் பேக் வந்தோன்னா பை பண்ணுவீங்க, இதிலலாம் செல் பண்ண மாட்டீங்க. புல் பேக் வந்தோன்னா பை பண்ணுவீங்க, அவன் கொஞ்சம் கீழே போவான், கொஞ்சம் கீழே போனோன்னா மறுபடியும் வந்து பை பண்ணுவீங்க. அதுவும் இந்த புல்லிஷ் கேண்டிலை பார்த்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு இங்கே பை பண்ணுவீங்க, அவன் கீழே போயிடுவான். ஸோ ட்ரேடை கொஞ்சம் மாற்றி பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது, இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கெல்லாம் எடுக்காதீங்க. இந்த மாதிரி வந்து பக்காவாக வந்து போகும், ஒரு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போகும். அந்த டைமில் மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் ட்ரேடு எங்கே எடுத்தீங்கனாலும் சரி, அந்த ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணவே மாட்டான். ப்ரீவியஸ் லோவும் கட் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியே ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே வரும். ஒரு இடத்துல வால்யூம் பஸ்ட் ஆகிட்டு கீழே வந்துடும். இந்த இடம் வந்து வேற எங்கேயாவது சப்போர்ட் லெவலாக இருக்கும், அங்கேருந்து வந்து மேலே போகும், இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து செல்லுன்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, செல் ட்ரேடு எப்போலாம் வருதோ நீங்கள் வந்து பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்து செல் வந்துன்னா உடனே என்டர் பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் பை வந்து கொஞ்சம் தூரம் இப்படி போயிட்டு ஒரு புல் பேக் வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது பெரிய லாஸ் ஆகும், இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ண மறுபடியும் மேலே போச்சு, ப்ரீவியஸ் லோக்கு வராது, மறுபடியும் மேலே போச்சு, ப்ரீவியஸ் லோக்கு வராது, மறுபடியும் மேலே போச்சு, ப்ரீவியஸ் ஹைக்கே போயிடுச்சு, அங்கேருந்து அப்படி கீழே வந்தான், மறுபடியும் ஒரு புல் பேக்குக்கு அப்புறமா மொத்தமாக வந்து கீழே வந்தான். இந்த இடத்துல நின்னா இப்படியே போகணும். இப்படியே நீங்கள் எல்லா சார்ட்டையும் வந்துட்டு எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் போய் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, வேற மாதிரி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வெற்றி பெற வாழ்த்துக்கள்.